வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கேவா கைப்போ இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கோம். இந்த பணம் சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்லேருந்து எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எப்படின்னா ஏதோ அக்ரிகல்ச்சர் பண்ணி இல்லை பக்கத்தில் உள்ள வேலை இந்த மாதிரிலாம் செஞ்சு மணி நம்ம தேவைக்காக சம்பாரிச்சிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பக்கத்து ஊரில் போய் வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக மாவட்ட அளவில் போய் வேலை செய்கிறது, அப்புறம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போய் பணம் சம்பாதிக்கிறோம். இப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு தேவைக்கு பணம் சம்பாதிக்கிற காலம் போய் எப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா நம்ம வாழ்நாளில் பணம் சம்பாதிக்கிறதுலேயே நம்ம முழு நேரத்தையும் செலவு பண்ணிடுறோம். அப்போயும் நம்மளுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியாதவங்க பல பேர் இருக்காங்க. இப்போ ஏன் இது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, 100%ல் ஒரு 20% மட்டும்தான் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறாங்க. மீதி 80% பண்ண முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னா, அந்த 80% பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஜாப் வேலை இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். அவங்களுக்கு அடுத்த முன்னாடி ஜென்ரேஷனும் அந்த மாதிரி போனதால் இதே மாதிரி ஜாப்னு அடுத்தடுத்த இதில் அவங்க வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. பிஸ்னஸில் ஏன் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுலாம் இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப ரிஸ்க்காக நினைக்கிறாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஜாப்னா சேஃபு, ஜாபில் போனால் நம்ம படித்து முடித்தோம் ஒரு வேலைக்கு போனோம் நீட்டாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான பணம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதே இல்லை. இதே பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் நல்லா இருப்பாங்க. இதுவே பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்கம் வரும், ஆனால் ஒரு கேல்குலேஷன் ஒரு பட்ஜெட்டில் தான் பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ இந்த பிஸ்னஸை எதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா, இந்த கேவா கைப்போ இண்டஸ்ட்ரி அதை மாற்றிருக்காங்க. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிஸ்னஸ் எல்லாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான அமௌண்ட்டு கேபிட்டல் எல்லாருக்கிட்டையும் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் எல்லாராலையும் பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க்கை எடுக்கவும் முடியாது. இந்த கேவா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நம்மளுக்கு யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட எம்டி டாக்டர் கரண் கோயல் தான் பார்த்திங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனி 2009லேயே பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட சிஓ தான் பார்த்திங்கன்னா கரண் கோயல். இவருக்கு பார்த்திங்கன்னா பிறவிலேருந்தே கண் பார்வை கிடையாது. இவர் இவ்வளோ பெரிய கம்பெனியை நடத்துகிறாருன்றதே மிகப்பெரிய ஆச்சரியம். அதில் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு, இந்த கேவா இண்டஸ்ட்ரின்றது இருக்கிற எல்லா சாமானிய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தராரு. அந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்காரு. இதில் எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான். இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, இதில் எப்படிலாம் இன்கம் வரும், இதை பற்றி தான் நம்ம A to Z இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு 60 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய டெக்னிக்கல் சயின்டிஃபிக் டீம் பார்த்திங்கன்னா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய லைசன்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்காங்க. இந்த கரண் கோயல் பார்த்திங்கன்னா அவார்ட் வின்னிங் சிஓன்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஃபாரினில் போயிட்டு மருத்துவத்துக்கு இவர் பார்த்திங்கன்னா ஒரு சித்த மருத்துவர்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இந்த ஆர்கானிக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2009 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2024 இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்குது. பஞ்சாப்லேருந்து தான் பார்த்திங்கன்னா இப்போ மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பஞ்சாபில் தான். அதுக்கப்புறம் இப்போ நிறைய கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா கேவா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறது இல்லைனா நீங்கள் கேவான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணாவே வரும். ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இந்த பை ஒன் கெட் ஒன் ப்ராடக்ட்டே பார்த்திங்கன்னா அவங்க ஒரே ப்ராடக்டாக விற்றுட்ருப்பாங்க. நீங்கள் அதை எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்க்கலாம். கேவா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணாவே உங்களுக்கு இதை பற்றி A to Z வரும். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நம்ப தேவையில்ல. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா இப்போ ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் வெப்சைட் இப்போ ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த ஓலா, ஊபர், இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லோரும் இந்தளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கு காரணம் என்ன எப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. இங்கேயுமே தான் அதான் மக்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மக்களுக்குள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்த்து, நல்ல பணம் விஷயத்தில் வெல்த்தாக இருக்கிறது, ஹெல்த், இது ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தராங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா
இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க தான் சம்பாதிக்க முடியும்னு கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வந்து வாங்குகிறோம். ரொம்ப வருஷமாக நீங்கள் வாங்குவீங்க, உங்கள் சொந்தக்காரங்க வாங்குவாங்க, உங்கள் சுற்றி உள்ளவங்க வாங்குறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சுத்தமான ப்ராடக்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி பார்த்து வாங்குவீங்க? அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து வாங்குவீங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் உங்களுக்கு அந்த பொருளே தெரியும், டேரெக்டாக தெரியாது. ஒரு பொருளை வந்து 10 ரூபாய்க்கு உருவாக்கினா அதுக்கு 20 ரூபா மார்க்கெட்டில் வர்றதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஹோல்சேலர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி இத்தனை பேர் கை மாறி தான் உங்களுக்கு வந்து வரும். இத்தனை பேர் கை மாறி வர்றதால தான் உங்களுக்கு அவ்வளோ ரேட்டுமே இருக்குது. இதுவே இந்த கேவா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வரும். இந்த எந்த ஒரு ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே, அதனால தான் இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு வெளியே தரல. இதில் வந்து டேரெக்டாக வரும், பியூர் அண்ட் ஃபுல், எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து 400க்கும் மேற்பட்ட லைசன்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க, லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லா கண்ட்ரிலையும் வந்து ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் டீம் உட்காந்து செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை லான்ச்சே பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் கிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் இதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக், இந்த மாதிரி பல வகையான சர்டிஃபிகேட் இருக்குது. இதில் நான் ஒரு 10 தான் காமிச்சிருக்கேன். இந்த 10லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்கும். எல்லாத்தையும் காமிச்சா இதுவே நான் ஒரு பெரிய வீடியோவாக போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 400 சர்டிஃபிகேட் கிட்ட கம்பெனியில் வந்து வச்சுருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியாக ஃபஸ்ட்டு அவங்க இது பண்ண ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 60 கண்ட்ரிக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து தான் போய்ட்டோம். ஏன்னா அப்துல் கலாம் அப்போ சொன்னார், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் தான் நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா வல்லரசாக மாறுன்றது. அதே மாதிரி தான் இப்போ வந்து மாறிட்டுருக்கு. ஏன்னா மற்ற கண்ட்ரியில் கம்பேர் பண்ணும்போது யூஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ரொம்ப பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 30% 100%ல் ஒரு 30-40% பேர் சாதாரணமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே இருக்கிறதுலே பாப்புலேஷன் அதிகமாக இந்தியாவில் தான் இருக்குது, 140 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 0.3% கூட இல்லை. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேவா இண்டஸ்ட்ரியில் 2 விஷயத்தை வந்து ஈக்குவலாக தராங்க. என்னென்னா ஹெல்த், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெல்த். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான், இப்போ நம்மளுக்கு எப்படி 2 கண் மாதிரி இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் லைஃப்பில் வந்து நல்லா நம்ம வந்து இதுவாக இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தில் இஷ்யூவாக இருந்து நல்லா வெல்த்தாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ஹெல்த்தில் கரெக்டாக வந்து சுத்தமாக வெல்த்லனாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கேவா இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்லன்னு பார்த்தா நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஸார்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு, மலேரியா, சிக்கன் பாக்ஸ், டைஃபாய்டு, டிபி, இந்த மாதிரி பல வகையான டிசீஸ் இருக்குது. டிஸார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர், டயபெட்டிக்ஸ், இந்த ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, ஒபிசிட்டி, லங்ஸ் டிசீஸ், கிட்னி டிசீஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸார்டர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசீஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் போகிறீங்க ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி போகிறப்ப என்னென்னா நம்மளை சுற்றி உள்ள இதுவால் நம்ம சுற்றி உள்ள சரௌண்டிங்கால் வர டிசீஸ் இதெல்லாம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இயற்கை முறையில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசனில் எப்பயுமே பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும், மைல்டான சைடு எஃபெக்ட் எல்லா மெடிசன்லையுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமாலில் கூட சைடு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இதில் ஆர்கானிக், ஆயுர்வேதிக், ஹர்பலில் தான் வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்டே இருக்காது. இதுவே டிஸார்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுவே நீங்கள் டிஸார்டர்ஸ்க்கெலாம் போய் இது பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கேவாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ளிமெண்ட் இருக்குது. இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸார்டரை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியும். இதுவே நீங்கள் போயிட்டு ஒரு சில ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இது பண்ணுறப்ப இந்த மாதிரி எனக்கு நான் வந்து என்னோடய உடம்பு குறைக்கணும், மற்றபடி எனக்கு இந்த கை கால் பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. என்ன சொல்லுவாங்க, இதை சாப்பிடாதீங்க, இதை பண்ணாதீங்க, இதை எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி இருங்க, இவ்வளோ நடங்க, இந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவா இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டும் இருக்குது. அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்திங்க அப்படின்னா 100% நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணியிருக்காங்க. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவா இண்டஸ்ட்ரீஸ் இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க டயாலிசிஸே பண்ணாமல் போயிருக்காங்க. சுகர் லெவல் அதிகமாக இருந்து இன்ஜெக்ஷன் எடுக்கிற அளவுக்கு போனவங்க கூட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவலில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி எல்லா டிசீஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக்கில் ஹர்பலில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான சொல்யூஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியறதில்ல. இதுக்கு முன்னாடி அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி டிசீஸ் வரல, இப்போ வருது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழற லைஃப் ஸ்டைல், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஒரு வாட்டர்னு தண்ணியில் எடுத்துக்கிட்டால் கூட இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கிறோம். எப்படின்னா ஆர்ஓ வாட்டர் தான். தண்ணியை கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது தெரியுமா? இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி இது பண்ணி குடிக்கிறதால என்னென்னா நம்மளுக்கான சத்தே இருக்காது. அதில் உள்ள வெறும் இது மட்டும்தான் இருக்கும். ஒரு தண்ணியில் உள்ள சத்து கூட நம்மளுக்கு தேராது. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா சத்துமே டேரெக்டாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறை உணவு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கலை, இந்த அளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கலை, இந்த அளவுக்கு நைட்டு பகல்னு ஒர்க் அவுட் பண்ணல, இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலே மாறி சமைக்கிறது சாப்பிட்றது கூட டைம் இல்லாமல் சாப்பாடே அப்படியே ஆர்டர் பண்ணி வந்தால் நல்லாயிருக்குன்ற நிலைமைக்கு மாறிட்டோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமைச்சு சாப்பிட்றது கூட டைம் இல்லாமல் வெறும் ஹோட்டல்லே சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை நம்மளே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா கேவா இண்டஸ்ட்ரீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி நிறைய இருக்குது. நிறையனா ரொம்ப இல்லை, 6 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர், ஹோம் கேர், லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கேர், அனிமல் கேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர். ரொம்ப இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான ப்ராடக்ட்ஸ், இந்த 6 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் ரிமூவல் கேர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிடாக்சிமிக் கேர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைஜிசிவ் கேர் இருக்குது, லிவர் கேர் இருக்குது, அதுக்கப்புறம் மினரல் கேர் இருக்குது, நியூரோ கேர் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, அதனால் எவ்வளோ பிரச்சனை வரும்ன்றது அது தெரியாமலே எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்தால் இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை தரும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் இது எல்லாமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இது எல்லாத்தையும் விட நான் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சொல்ல போகிறேன். ட்ரிபிள் ஸ்டெம் செல். இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு இதுன்னு தான் சொல்லலாம். எப்படின்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்தவொடனே தாயினோட தொப்புள் கொடியிலேருந்து அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இது பண்ணி வைப்பாங்க, அதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வைப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஏதோ ஒரு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒரு சில டிசீஸில் அஃபெக்ட் ஆகிறப்ப அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மருந்தாக வந்து இருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் எடுத்து வைக்க முடியல, அதை அந்தளவுக்கு பராமரிக்கவும் முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் ஸ்டெம் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அந்தளவுக்கு என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் இது எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அப்பப்போ ஒரு சிலருக்கு ஞாபகம் மறதி வரும், அது இதுவாகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கொஞ்சம் மங்கலாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபோன் யூஸ் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இது தீர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின்னு நல்லா ஸ்கின்னு பார்க்குறது நல்லாயிருக்கும், நல்லா யங்காக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலேஷன், ப்ளட் சர்க்குலேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டைஜஷன் ரொம்ப இதுவாக நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்ட் டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் ஃபங்க்ஷன் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்துமா, அதுக்கப்புறம் டிபி, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தீர்வாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும். எப்படின்னா அது வந்து அவங்க நேச்சுரலாக வந்து சாப்பிட்ற ஃபுட்டாலேயே தான் வர ஆரம்பிச்சிருக்கும். எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அது தெரியறதில்ல. எப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்போதைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்ததே இல்லை, அப்போதைக்கு இவ்வளோ நோயுமே இருந்ததில்லை. ஆனால் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ டிசீஸ், எவ்வளோ நோய், இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தேவையான இப்போ வந்து எது தேவையோ அதை கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் அந்த இடத்துல சரியாகும். நம்மளுக்கு உடம்புல தேவையான மினரல்ஸ் பற்றாக்குறை வரப்போ அது என்ன தேவையோ அதை கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ண முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதனா கொடுத்தா அது இது பண்ணாது. ஒரு குழந்தை அழுகுறப்ப அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா தான் கம்முன்னு இருக்கும். இப்போ தேவையில்லாத கொடுத்தா அது என்ன பண்ணும், அதுக்கு எது பிடிக்கும் எது இதுவோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குன்னு இதுக்கு இதுதான் தேவைன்னு இருக்கும். அதை கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு இப்போ ஒரு 21 வகையான பழங்களை வச்சு செய்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அக்காயா ஜூஸ். இந்த அக்காயா ஜூஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், யார் வேணால் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். எப்படின்னா இது வந்து
லேடிஸ்க்குலாம் ரொம்ப இதுவாக இருக்கும். எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையின்மை இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேருக்கு இந்த பெயின் கால்லாம் வந்து ஒரு ரொம்ப வயசு கம்மியாக தான் இருக்கும். அவங்களாம் இப்போலாம் நிறையவே ஒரு 30 வயசு 35 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதனால் நடக்க முடியல, பெயினாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மூச்சு வாங்குது, நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 21 வகையான இது வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து எடுத்தது தான் இந்த அக்காயா ஜூஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக இது வந்து இருக்கும். எப்படின்னா நம்ம ஹார்ட் டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வர்றது கூட வந்து பார்த்திங்கன்னா அதை கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அதுவும் இல்லாமல் இந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஜஷனே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இது சரியாக சரிமானத்தன்மை ஆகாது. இந்த மாதிரி உள்ள பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அதிகமான வெயிட்டை கூட எப்பயுமே வந்து ஒரு டல்லாகவே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க. எப்படின்னா அவங்க வந்து ஒரு சோர்ந்தாப்புலேயே இருப்பாங்க. அவங்களாம் இதெல்லாம் டெய்லியும் எடுத்துக்கிறப்ப எப்படின்னா ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்லலாம், ஒரு ட்ரிப்ஸு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றினா ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு இது சாப்பிட்டாவே இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் நிறையவே சாப்பிடுவாங்க. ஒரு நார்மலாக வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இதை சாப்பிட்றதால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது நீங்கள் சாப்பிட்றப்ப தான் உங்களுக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் எல்லாமே தெரியும். இதில் வந்து அந்தளவுக்கு வந்து நிறைய பயன் இருக்குது. இதில் வந்து இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் தான். இந்த கேவா ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எதுக்காக கம்பெனி வந்து பை ஒன் கெட் ஒனில் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்ல பொருள் எல்லாருமே அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் கிடச்சிடாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கிட்டாவே அதில் பல கம்பெனி இருக்கும். அந்த பல கம்பெனியில் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி நல்ல கம்பெனியை தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். புரியுதுங்களா? எதை பார்த்தாலும் நல்லா தான் தெரியும். அதில் எதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பல ஃபெயிலியர்ஸை பார்த்து பிஸ்னஸ்குள்ளே வர்றதுக்குள்ளே உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா போய்டும். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் டைரெக்டாக வந்து முதல்லையே வந்து எப்படி கடவுளை பார்த்த மாரி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து பார்த்துட்டீங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருள் வாங்குறது மூலிமா எதனா சம்பாதிச்சிருப்பீங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஷாம்பு வாங்குவோம், டீ தூள் வாங்குவோம், மஞ்சத்தூள் வாங்குவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, துணி துவைக்கிற பவுட்ரு, சோப்பு, பாத்திரம் விளக்குறதுலேருந்து எல்லாமே வாங்குகிறோம். எல்லாமே நம்மளுக்கு பை ஒன் கெட் ஒனில் கிடைக்குமா? எந்த கடையிலலாம் போய் நான் ஒரு பாத்திரம் விளக்குற சோப்பு கேட்குறேன், எனக்கு இன்னொன்று ஃப்ரீயாக கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. டீ தூள் போய் பாருங்கள், ஒரு 1/4 கிலோ டீ தூள் ஆனால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1/4 கிலோ டீ தூள் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? அதுவும் இல்லாமல் குவாலிட்டியான பொருள் இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் வரதே வந்து பார்த்திங்கன்னா 3rd குவாலிட்டி அந்த மாதிரி தான் வரும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பொருளை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக பார்க்க முடியாது. ஏன் வந்து குவாலிட்டியான பொருளை நான் அதிகமாக பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன்னா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கட்டத்தில் எல்லாமே கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணி அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மூலியமாகவே நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எடுத்துக்கிறத நம்மளே கொஞ்சம் நல்லதாக எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா எப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்குறது மூலிமா நீங்களும் பயனடையலாம். உங்களை சுற்றி உள்ளவங்களையும் ஒரு வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக கொடுக்கலாம். அது மூலயமா நீங்களும் வருமானம் எடுக்கலாம். இப்போ எப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதே மாதிரி உங்களை சுற்றி உள்ளவங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே தான் வாங்குறாங்க. அவங்க எல்லோரும் வாங்குறதால உங்களுக்கு எதனா இன்கம் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து நான் இப்போ டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சளி, இருமல் இந்த மாதிரினா கூட என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து போய் ஹாஸ்பிட்டலில் போகிறோம், இன்ஜெக்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம். இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராப்ஸ்லாம் இருக்குது. அந்த ட்ராப்ஸ்லாம் நீங்கள் வந்து வாட்டரில் அப்படியே சும்மா ஒரு இதில் தண்ணி குடிக்கிறப்ப ஒரு சுடு தண்ணியில் கலக்கி குடித்தாவே உங்களுக்கு வந்து சரியாயிடும். இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ ஒரு டோஸ் எடுக்கிறீங்கன்னா அடுத்த டைம் வந்து அதோட கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேப்லெட் சாப்பிட்றீங்க, அது உங்களுக்கு ஒரு டைமில் ஜுரம் டக்குன்னு வந்து நின்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மூலயமா வர சைடு எஃபெக்ட்ஸுமே நிறைய இருக்கும். இப்போ ஒரு சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளினிக்கில் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தேடுற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவா இண்டஸ்ட்ரீஸில் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கேர் கூட
பர்சனல் கேர்னால் இப்போ நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஃபேஸ் வாஷ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம்ஸ்லேருந்து, பவுடர்லேருந்து. இப்போ ஷாம்பூலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டைப் ஆஃப் ஷாம்பூ இருக்கும். எப்படின்னா நம்மளுக்கு வந்து முடி அதிகமாக கொட்டுது, அதுக்கு ஒரு ஷாம்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, நல்லா ப்ரைட்டாக இருக்கும்னா அதுக்கு ஒரு ஷாம்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து டாண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா தனித்தனி ஷாம்பு இருக்கும், தனித்தனி ஹேர் ஆயில்ஸ் இருக்கும். எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா பவுடர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் பவுடர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் ஃபேஸ் க்ரீம், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுற லிப்டிக்லேருந்து, அவங்க யூஸ் பண்ணுற ஐப்ரோஸ்லேருந்து, இதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இப்போ லேடிஸ்லாம் நிறைய லிப்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுலேயே நிறைய சைடு எஃபெக்ட் வரும். லிப்டிக் யூஸ் பண்ணுறதுல கூட நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா அது அவங்க அழகுக்காக யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து ரொம்ப இது பண்ண முடியாது, அதை யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே அந்த லேடிஸ் யூஸ் பண்ணுற லிப்டிக்ஸ் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பியூர் ஆர்கானிக்கில் பண்ணது. இதில் வந்து சைடு எஃபெக்டே வராது. நான் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சொல்கிறது இல்லைனா பியூர் ஹர்பல் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுன்னு ஆணித்தரமாக அடித்து வந்து நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி இன்னொன்று வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ நீங்கள் என்ன டாக்டரா, நீங்கள் கொடுக்குற மெடிசன் நான் எப்படி வந்து சாப்பிட முடியும்? சப்போஸ் இதில் எதனா ஒரு மெடிசன் சாப்பிட்டு எனக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா, கம்பெனிலேருந்து உங்களுக்கு 15 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவை, கம்பெனி வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துறேன், இந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு, நீங்கள் டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து கேவா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து 15 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தருவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணலாம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி ஒருத்தருக்கு 15 கோடி ரூபா தரானா எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து வெளியிடுவாங்கன்றதை பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணாவே நம்ம இந்தியாவினோட தமிழ்நாடுனாவே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், இந்தியாவோட முதுகெலுமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். இந்த அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், எந்த ஒரு கெமிக்கலுமே போடாத சுற்றி உள்ள இலை, தலை, குப்பை, இந்த மாடு, நாட்டு மாடு இதெல்லாம் வச்சு இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் நல்லாவே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோயும் கிடையாது, இவ்வளோ மருந்தடிக்கலை, எதுவுமே பண்ணல. ஆனால் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மெடிசன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதுக்கு கெமிக்கலை போட்டு மண் அதிகமான ஈல்டு எடுக்கலான்னு அவ்வளோ ஒரு செடி வளர்கிறதுக்கு முன்னாடி கெமிக்கல், அது 2 இலை விட்ட உடனே கெமிக்கல், அதை கடைசி வரைக்கும் கெமிக்கலை போட்டு ஒரு 20-25 வருஷமாக கெமிக்கல்லாம் போட்டு நாங்களாம் லேண்ட் வச்சுருக்கோம் விவசாயம் பண்ணி. அதுக்கு முன்னாடி வந்தது ஈல்டு இப்போ கம்ப்ளீட்டாக அது போட்டால் தான் வருன்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ எப்படின்னா இந்த கம்ப்ளீட்டாக அது மண்ணோட மலட்டுத்தன்மை ஆகிடுச்சு. அது இங்கிலீஷ் மெடிசன் ப்ளஸ் கெமிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பொட்டாசியம் அதுன்னு எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்போ வந்த விளைச்சலில் கால்வாசி கூட வரமாட்டேங்குது. இப்போ அவ்வளோ கெமிக்கலை கொடுத்தாலும் வரமாட்டேங்குது. இப்போ என்னென்னா நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறினா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயமே பண்ண முடியுன்ற கட்டத்துக்கு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் நீங்கள் இப்போ ஒரு காய்கறி வாங்குறீங்கன்னா அதை பாருங்கள், காய்கறி ஒரு தக்காளிலாம் ஒரே நாள் போகும். இப்போலாம் பாருங்கள் எத்தனை நாள் வேணால் அதுவாகாது. அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஹைப்ரிட் ஆகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ்லாம் நான் சொல்கிறது என்னென்னா இயற்கை முறையில் நம்ம கேவா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்களே வந்து உற்பத்தி பண்ணிக்கங்க. அதுதான் இப்போதைய காலகட்டத்தில். எப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. அந்த காசை ஃபுல்லாக உங்கள் மருத்துவத்துக்கே நீங்கள் செலவு பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் வச்சுக்கிற சேவிங்ஸ் அதுக்கு தான் போயிடும். அதனால் வந்து இப்போ சென்னையிலேயே நிறைய சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு மாடி வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவங்களே வந்து பண்ணிக்கிறாங்க இயற்கை முறையில். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து இயற்கை முறையில் வந்து தராங்க. இதுவுமே பை ஒன் கெட் ஒன் தான். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மருந்து கடை வச்சுக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரேட்டில் வந்து வாங்கி விற்பாங்க. அது இல்லாமல் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ப்ராடக்ட். இந்த அனிமல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. அதுவும் இந்த நாய் வளர்க்குறவங்க இருப்பீங்க, அதுக்கப்புறம் குதிரை, கோழி, ஆடு இதெல்லாம் நம்ம சுற்றி நார்மலாக பார்க்குறது தான். இதுக்கு கொடுக்குற மெடிசன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த நாட்டு மாட்டில் வர பால்லேருந்து வர சத்தளவுக்கு இப்போ உள்ள மாட்டில் வந்து வர்றது கிடையாது. ஏன்னா அதுக்கு தேவையான இதுவே வந்து கொடுக்குறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்போட
நிறையா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி பால் வந்து அதிகமாக கறக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பீர் பூசா, அந்த மரவள்ளி கழிவு அதெல்லாம் போட்டு மாட்டோட இது வந்து மாட்டையே வந்து உருக்கிடுறாங்க. உருக்கி அதை பாலை மட்டும் எடுத்து ஒரு கண் கறந்து அடுத்த கண் கறக்காத அளவுக்கு நிறைய கெமிக்கல். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டு பால் கறக்கலாம் இருப்பாங்க. எப்படின்னா அந்த டைம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சொர போடுற மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கெமிக்கல்ஸ் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய மெடிசன் வந்து ஆர்கானிக்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆர்கானிக் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவா இண்டஸ்ட்ரீஸில் அக்ரிகல்ச்சரில் எல்லாமே ஆர்கானிக் தான். இயற்கை முறையில் நம்ம வந்து பயிரிட்டு நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்ல பொருளை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். இப்போ நான் கேவா இண்டஸ்ட்ரீஸை பற்றி நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பொருள் வாங்கணுமா இல்லை நான் வந்து பொருளை விற்கணுமா அப்படின்ற ஒரு இதில் வந்து வந்திருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொருள் வாங்குறவங்களாகவும் இருக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேனாகவும் மாறிக்கலாம். உங்களுக்கு தேவையை பயன்படுத்துங்க. மற்றபடி உங்கள் சுற்றி உள்ளவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸை பற்றி இது பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு நாளைக்கு இப்போ ஒரு மேரேஜ், ஒரு காது குத்து, கல்யாணம்லாம் எவ்வளோ பேரை கூப்பிட்றீங்க? ஒரு 1000 பேர், ஒரு 2000 பேர் கூப்பிட்றீங்க. அந்த 2000 பேர் உங்கள் சொந்தக்காரங்க தானே. அவங்க உங்களுக்கு நல்லா இருக்கணுன்ற ஒரு இது கிடையாதா? ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோ பேர் உங்களுக்கு கீழே இப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு ஊரில் ஒரு பொட்டி கடை எடுத்துங்க. அந்த பொட்டி கடைக்கோட ரெகுலர் கஸ்டமர் எத்தனை பேர் இருப்பாங்க? ரெகுலர் கஸ்டமர் ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஒரு 50 பேர் வச்சு தான் அந்த பொட்டி கடை வந்து ரன் ஆகிட்ருக்கும். இதுவே ஒரு மளிகை கடை எடுத்துங்க, ஒரு 100 பேர். உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சொந்தக்காரங்க இருப்பாங்க. இது எப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லலாம், அந்த காலத்து கதைலாம் வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த பாட்டு பாடி இந்த கதைலாம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா? கதைலாம் சொல்லி இந்த மன்னர்கிட்ட வந்து இந்த நெல்மணி வாங்குறப்ப அந்த இரட்டித்து பொருளை வந்து தர மாதிரி வந்து இந்த காம்பவுண்ட் மெத்தடை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த காம்பவுண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் காம்பவுண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு. எப்படின்னா ஒரு காம்பவுண்ட் மெத்தடில் நீங்கள் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு அதோட பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சராசரி இதில் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி இது பண்ணவே கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இருக்கிறதுலே வந்து 1000 ரூபாய்க்கு கம்மியாக 1000 ரூபாய்க்கு கூட நான் பொருள் யூஸ் பண்ண மாட்டேன், 1000 ரூபாய்க்கு கூட யூஸ் பண்ணாத ஒரு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பேஸ்ட்லேருந்து, ஷாம்புலேருந்து, டீலேருந்து, எண்ணெயிலேருந்து, மஞ்சத்தூள்லேருந்து, மற்றபடி நம்ம உடம்பு ஒரு நாளைக்கு சுகரு, அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு மெடிசனுக்கே 20,000 30,000 செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸில் ஒரு இது யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா கம்பெனி 15 வருஷமாக ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 15 வருஷமாக ஒரு கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க. அப்படி க்யூர் பண்ணவே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி நான் உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் ஒரு டைம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணவே மாட்டீங்க. என்னென்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இப்போ நீங்கள் 400 பாயிண்ட்டை கொடுத்து வரீங்க அப்படின்னா அந்த 400 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மாதம் நீங்கள் ரெகுலராக எப்படி இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறீங்க. அந்த ரெகுலர் பர்ச்சேஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வரும். அந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுவே நீங்கள் ஒரு 2 பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏபி அப்படின்றது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 5 பேர், அவங்களுக்கு அந்த பக்கம் ஒரு 5 பேர் அப்படின்னா கூட ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர். அந்த 10 பேர் இந்த 10 பேர் கொடுத்தாங்கன்னா எத்தனை பேர் வரும்? அந்த 10 பேர் கொடுத்தாங்கன்னா 100 பேர் வரும். அந்த 100 பேர் 10 பேர் கொடுத்தாங்கன்னா 1000 பேர் வரும். அந்த 1000 பேர்கிட்ட இருந்து 1000 ரூபா பிஸ்னஸ் நடக்கட்டும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களோட இன்கம் இருக்கும். எப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தரோட டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் தான். என்னென்னா இந்த உலகத்தில் வந்து 140 கோடி பேர் வாழ்கிறாங்க. 140 கோடி பேர்லேருந்து உங்களால் ஒரு 10 பேர் கூட யாராலையும் இது ஜாயின் பண்ண வைக்க முடியாதா? இப்போ பாருங்கள், எல்லாருக்குமே ஒரே டாஸ்க் தான் 10 பேர். அந்த 10 பேர் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கீழே நடக்கிற பிஸ்னஸ் அவங்களுக்கு வரணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணணும். மாதம் அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வரும். இப்போ வந்து இதில் என்னென்ன இன்கம் இருக்குது? இதில் வந்து பார்த்திங்கன்னா டீம் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி இன்கம் இருக்குது, லீடர்ஷிப் இன்கம் இருக்குது, ஸ்டார் இன்கம் இருக்குது, ஃபாரின் ட்ரிப் இருக்குது, கார் கிளப் இருக்குது, ஹவுஸ் ஃபண்ட் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 21 வகையான இன்கம் இருக்குது. சொல்லிகிட்டே போனால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பை 1 கெட் 1
ஆஃபர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேவாவில் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீ. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சப்ளிமெண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள்லேருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து காஸ்மெட்டிக்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற சோப்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா டீம் பர்ஃபார்மன்ஸ் போனஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 30% வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் தான் ஃபஸ்ட்டில். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 5 பேர் அந்த பக்கம் 5 பேர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் 2000 பாயிண்ட் அந்த பக்கம் 2000 பாயிண்ட், ஏ சைடில் 2000 பாயிண்ட் பி சைடில் 2000 பாயிண்ட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கீழே நடக்கிற பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு 9 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கமாக வரும். புரியுதுங்களா? இந்த 9 பாயிண்ட் தான் உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் இதில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த 5 பேர் அடுத்த 5 பேரை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸை வந்து புரிய வைக்கணும். இதில் உள்ள பெனிஃபிட் அவங்க வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல தேவை. நீங்கள் வெறும் விதை தான் போட போகிறீங்க. அந்த விதையை போட்டு அதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் கொடுத்தீங்கன்னா விதை தன்னால் முளைச்சி அது தன்னால் மரமாச்சு காய்ச்சி கொட்டும். அந்த மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பணம் காய்க்கும் மரனே சொல்லலாம். இதில் 2வது லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். இந்த பக்கம் 10,000 பாயிண்ட் அந்த பக்கம் 10,000 பாயிண்ட்டை நீங்கள் வந்து ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து 12% மாறும். இந்த 12% வந்து பார்த்திங்கன்னா 12% இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆவீங்க. அடுத்த லெவலில் வந்து நீங்கள் போகிறப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மந்த்லி கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆகும். உங்களுக்கு வந்து 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக சேலரி வந்துடும். எவ்வளோ இருந்தாலும் சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்கோ மந்த்லி இந்த ஒரு சில படத்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, என்னோடய டெய்லி சம்பளத்தை டெய்லி கொடுத்துருங்க, இந்த மாதம் சம்பளத்தை மாதம் கொடுத்துருங்க, வருஷ சம்பளத்தை வருஷம் கொடுத்துருங்க. அந்தமாரி நம்ம கம்பெனி டெய்லி சம்பளத்தை டெய்லி கொடுப்பாங்க, வார சம்பளத்தை வாரம் கொடுப்பாங்க. இதில் வந்து நிறைய கிட்லாம் இருக்கும். அந்த கிட்லாம் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிட்லுக்கெல்லாம் வீக்லி இன்கம் வந்துடும், மந்த்லி இன்கம் வந்துடும், இயர்லி இன்கம் வந்துடும். புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி மேனேஜர்னு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 பாயிண்ட் முடிக்கணும். 20,000 பாயிண்ட் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 15% உங்களோட கீழே நடக்கிற பிஸ்னஸ்லேருந்து 15% நம்மளுக்கு வந்து இன்கம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா 40,000 பாயிண்ட் நீங்கள் வந்து முடிக்கணும். 40,000 பாயிண்ட் எப்படின்னா ஏ சைடில் 40,000 பாயிண்ட் பி சைடில் 40,000 பாயிண்ட். இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு சைடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா ஒரு சைடில் வந்து உங்கள் ஏ சைடில் உள்ள டீம் லீடர்ஸ் எல்லாருமே போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சைடு ஈஸியாக பிஸ்னஸ் மூவ், பி சைடு நீங்கள் மேட்ச் பண்ணணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மேனேஜர்னால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 80,000 பாயிண்ட் ஏ சைடில் 80,000 பாயிண்ட் பி சைடில் 80,000 பாயிண்ட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 21% இன்கம். இப்போ அதுவே பாருங்கள் 21%னா எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே நடக்கிற பாயிண்ட்ஸுக்கு. இதுவே ஜென்ரல் மேனேஜர் கீழே வந்து ஏ சைடில் ஒரு 1,60,000 பாயிண்ட்ஸ், பியில் 1,60,000 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களோட இன்கம் 24% வந்து பார்த்திங்கன்னா கீழே நடக்கிற பிஸ்னஸ்லேருந்து வரும். டியூட்டி மேனேஜர்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3,20,000 பாயிண்ட்ஸ் வேணும். ஏ சைடில் 320, பி சைடில் 320. ஆக மொத்தம் உங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே நடக்கிற பிஸ்னஸ்லேருந்து 27% ஆகும். பாருங்கள் 9%லேருந்து 12, 15 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகி வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேட்டகரி டைரக்டர். நீங்கள் ஒரு டைரக்டராக மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 6,40,000 பாயிண்ட்ஸ் இருக்கும் ஏ சைடில், பி சைடில் 6,40,000 பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸோட 30% இன்கம் நீங்கள் வந்து எடுப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்பெனியோட ஓவரால் ப்ராஃபிட்லேருந்து ஒரு இன்கம் இருக்குது. கம்பெனியோட ராயல்ட்டி இன்கம்ன்றது கம்பெனி எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் பிஸ்னஸ் நடக்குதோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஷேர் ஆஃப் இன்கம் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த டீமை வந்து மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க தெரியுமா, அதில் வந்து டீம் லீடிங் போனஸ்னு ஒன்று வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ராயல்ட்டி இன்கம் ஸ்டார் அந்த 120 மொத்தம் நம்மளுக்கு 21 இன்கம் இருக்குது. இதில் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ட்ரிப்புமே போகலாம். ஃபாரின் ட்ரிப் போகிறது, கார் அச்சீவ் பண்ணலாம், ஹவுஸ் அச்சீவ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் இந்த டேரக்டர் முடித்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நீங்கள் உங்கள் லெவலை மட்டும் முடிங்க, மற்ற எல்லாமே உங்களை தேடி அதுவாக வந்துடும். கார்லேருந்து வீட்டிலேருந்து ஃபாரின் ட்ரிப்லேருந்து எல்லாமே நீங்கள் தேடி போகிறதால அதுக்கப்புறம் எல்லாமே உங்களை தேடி வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல பேருக்கு வந்து
நல்லது செஞ்சுருப்போம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எல்லாமே இயற்கையான முறையில் நிறைய பேர் இப்போதைய காலகட்டத்தில் வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அது வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் மெடிசனில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தீர்வே இல்லை. நிறைய பேர் அது கரெக்டான சொல்யூஷன் கரெக்டான மெடிசன் கிடைக்காம தான் வந்து இன்னமும் வந்து எதையோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் தெரிஞ்சிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னா இந்த உடல் ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கேவாவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேவாவை தைரியமாக ஷேர் பண்ணலாம். கேவா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வரல அப்படின்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேவா ப்ராடக்ட்டில் ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொன்னவங்க யாருமே கிடையாது. கேவா ப்ராடக்ட்ஸில் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் இருக்குது. இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னே சொல்ல முடியாது. மற்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை வாழ வைத்து வாழுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்லியிருக்கேன், உங்கள் கையில் எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்ன்ற ஒரு அதையே நான் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த உலகத்தில் மொத்தம் இப்போதைக்கு உலகத்தில்ன்றத விட நம்ம இந்தியாவில் மொத்தம் ஒரு 140 கோடி பேர் இருக்காங்க. இந்த 140 கோடி பேர்கிட்ட நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட இதை விதைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வந்து டீமை க்ரோத் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான இன்கம், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு நீங்கள் ரிசல்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னாவே அவங்க கண்ணுக்கு நீங்கள் வந்து கடவுளாக தெரிவிங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜ், எப்படின்னா கிட்னி ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னியில் பிரச்சனை உள்ளவங்க, இந்த மாதிரிலாம் இருந்து டயாலிசிஸ் வரைக்கும் போகிறவங்க வந்து நீங்கள் கொடுத்த மெடிசனில் தான் நான் வந்து இப்போ க்யூர் ஆகி நல்லாயிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் உள்ள மெடிசன் எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து பார்த்து நீங்கள் கடவுளாக தெரிவிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வேணாம், அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் வந்து ப்ளே ஆகிட்ருக்கும். அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் நேமு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ன்றதை மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸில் வேறு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்களை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நார்மல் கால் நிறைய வருது, அதனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதனால தான் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணணும், இல்லை இந்த பிஸ்னஸை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் எதனா உங்களுக்கு இருக்குது, அதை எதனா நீங்கள் வந்து க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கம்பெனி ஆரம்பித்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கரண் கோயல், அவருக்கு கண்ணே இல்லை. அவராலேயே இவ்வளோ பெரிய பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி இருக்கிறதாலேயே என்னவோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இது போய் பயனடையணும், எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து இதை பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எல்லாருக்கும் ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வந்து வராது, உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இதை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்து மற்றவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஹெல்த்தாகவும் இருக்கலாம், நல்ல மணியில் வந்து வெல்த்தாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கேவா கைக்கோ இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா இந்த மாதிரி பிஸ்னஸில் ஜாயின் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண தேவை, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் எதனா பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸோ இல்லை இந்த கேவா இண்டஸ்ட்ரீஸ் ப்ராடக்ட்டோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.